2025 லாட்டரி அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் விசா இன்டர்வியூ அப்டேட்ஸ் அதெல்லாம் வந்து அப்படியே பார்க்கலாம். H1B லாட்டரி ரிசல்ட்ஸ் வந்து மார்ச் எண்ட்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் உங்க கம்பெனியில் என்ன சொல்லனா உங்க இமிகிரேஷன் டீம் கிட்ட ஃபாலோ பண்ணி பாருங்க. ஏதாவது பேட்சா அனௌன்ஸ் பண்ணுவாங்களா இல்ல வந்து ரிசல்ட்ஸ் எப்போ சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பெட்டிஷன் அப்ளை பண்றது வந்து ஏப்ரல் 1ல இருந்து ஜூன் 30க்குள்ள அப்ளை பண்ணுவாங்க. பெட்டிஷன் ஃபுல் ப்ராசஸ் வந்து உங்க எம்ப்ளாயர் தான் பண்ணுவாங்க. அதனால இதுல இருக்க சேஞ்சஸ்னால நம்மளுக்கு எதுவும் பெருசா இம்பாக்ட் இருக்காது. ஃபீ பேமெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. அது மாதிரி ஃபார்ம் வந்து கொஞ்சம் அப்டேட்டட் ஃபார்ம் மாதிரி மாத்திருக்காங்க. மற்றபடி இதுல பெருசா சேஞ்சஸ் கிடையாது. உங்களுக்கு லாட்டரி பிக்கா இருந்துச்சுன்னா உங்க எம்ப்ளாயர் கிட்ட எப்ப ஃபைல் பண்ணுவாங்கன்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்சி அப்ளை பண்ணி எல்சி வரதுக்கு ஒரு 14 days ஆகும். அதுக்கப்புறம் பெட்டிஷன் அவங்க ஃபைல் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஏப்ரல் எண்டுக்குள்ள இல்ல மேல வந்து கண்டிப்பா ஃபைல் பண்ணிடுவாங்க. ஆல்சோ பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெசிப்ட் நம்பர் கிடைக்கும். அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்க அதை வச்சு பெட்டிஷன் வந்து இன்னும் ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். அந்த ப்ராசஸ்ல எந்த சேஞ்சும் இல்ல. பெட்டிஷன் செக் பண்றதுக்கு ஸ்டேட்டஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தர அந்த வெப்சைட்ல நீங்க பாத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு லாட்டரி பிக் ஆகலன்னா லாஸ்ட் இயர் மாதிரி இந்த இயர் வந்து செகண்ட் லாட்டரி வந்து ஜூலை மந்த்ல இருக்கும். ஜூலை மந்த் செகண்ட் லாட்டரியில உங்களுக்கு பிக் ஆதான்னு பார்க்கலாம். செகண்ட் லாட்டரி ரிசல்ட்ஸ் வந்து ஜூலை எண்ட்ல சொல்லுவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு பெட்டிஷன் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா DS-160 ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுவீங்க. DS-160 ஃபார்ம் முன்னாடி வீடியோ போட்டிருப்போம்ல, அதே தான். அதுல எதுவும் பெருசா சேஞ்ச் இல்ல. பட் இப்ப விசா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுவீங்கல்ல, அப்ப வந்து நீங்க DS-160 நம்பரும் கொடுத்து தான் பண்ணுவீங்க. முன்னாடி இருக்க வீடியோஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிருப்பேன். லைக் விசா இன்டர்வியூ போறப்போ நீங்க எந்த DS-160 ஃபார்ம் வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். அதனால இந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு விசா இன்டர்வியூ ப்ராசஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் ரீசெண்டா பண்ணிருக்காங்க. நீங்க DS-160 ஃபார்ம் வந்து விசா அப்பாயின்மெண்ட் புக் பண்றப்ப என்ன கொடுத்து நீங்க புக் பண்ணீங்களோ அதோட கன்ஃபர்மேஷன் வந்து நீங்க விசா இன்டர்வியூ கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போய்க்கலாம். நீங்க அப்டேட்டட் DS-160 கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போய்க்கலாம். அது பயோமெட்ரிக்லயும் சரி விசா இன்டர்வியூலயும் சரி கரெக்டா இருக்கான்னு வந்து வெரிஃபை பண்ணிக்கிறாங்க. உங்க DS-160 கன்ஃபர்மேஷன் பேஜ், அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பேஜ் ரெண்டுத்துலயும் வந்து DS-160 நம்பர் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆதா, உங்க பாஸ்போர்ட் நம்பர் கரெக்டா மேட்ச் ஆதா, இது வந்து ஸ்ட்ரிக்டா வெரிஃபை பண்றாங்க. ரூல்ஸ் படி நீங்க அப்டேட்டட் DS-160 வச்சிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபார்ம் மாதிரி எடுத்துட்டு போகணும். அதை நீங்க அங்க இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் சேஃபர் சைடுக்கு நீங்க இன்கேஸ் அப்பாயின்மெண்ட் இன்னும் புக் பண்ணலன்னா DS-160 ப்ராப்பரா ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க. ஜஸ்ட் சேஃபர் சைடுக்கு. இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி புக் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. நீங்க முன்னாடி சப்மிட் பண்ண DS-160 எடுத்துட்டு போகணும். நீங்க அப்டேட்டட் DS-160 ஃபார்மோட கன்ஃபர்மேஷன் பேஜும் எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போனா அவங்க ரூல்ஸ் படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு பயமா இருக்கு லைக் DS-160 வந்து ப்ராப்பரா திருப்பி நான் என்டர் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க புக் பண்ணி இந்த அப்பாயின்மெண்ட்டை க்ளோஸ் அண்ட் ஸ்டார்ட் நியூ அப்ளிகேஷன் கொடுத்துட்டு தான் உங்களால அப்டேட் பண்ண முடியும். இதுல வந்து உங்களுக்கு ஒரு அட்டம் போயிடும். இப்ப இருக்க விசா அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் படி உங்களால ஒரு டைம் தான் ரீஸ்கெடியூல் பண்ண முடியும். திருப்பி அப்பாயின்மெண்ட் புக் பண்ற சைட் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து வரும். அப்ப நீங்க ப்ராப்பர் DS-160 கொடுத்துக்கலாம். பட் இதனால ஒன் அட்டம் போயிடும். இன்கேஸ் ஆல்ரெடி நீங்க ரீஸ்கெடியூல் பண்ணிருந்தீங்கன்னா திருப்பி இப்ப ரீஸ்கெடியூல் பண்றப்ப நீங்க திருப்பி தான் பே பண்ற மாதிரி இருக்கும். அது உங்க இஷ்டம் தான். அது மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி H1B H4 இன் பர்சன் இன்டர்வியூ வந்து ஹைதராபாத்ல தான் இப்ப கிடைக்கும். அங்கதான் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணிருக்காங்க. வேற லொகேஷன்ஸ்ல கொஞ்சம் ஸ்லாட்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. உங்களுக்கு லக் இருந்தா கிடைக்கும். இல்ல யாராச்சும் கேன்சல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்கேஸ் நீங்க விசா எக்ஸ்டென்ஷன் போறீங்க, உங்களுக்கு டிராபாக்ஸ் எலிஜிபிலிட்டினா இப்ப இருக்க ரூல்ஸ் படி அந்த 12 monthsக்குள்ள உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆச்சுன்னா நீங்க வந்து டிராபாக்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். அது மாதிரி டிராபாக்ஸ்க்கு இந்தியாவில் இருக்க எந்த லொகேஷன்ல புக் பண்ணாலும் நீங்க வந்து சென்னை, டெல்லி, மும்பை, கொல்கத்தா, அதுக்கப்புறம் ஹைதராபாத் இதுல எங்கனாலும் நீங்க டிராபாக்ஸ் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. சேஃபர் சைடுக்கு அதே டேட் அண்ட் டைம்ல வந்து நீங்க போய் சப்மிட் பண்ணிக்கணும். இன்கேஸ் டெல்லியில வந்து டிராபாக்ஸ் அப்பாயின்மெண்ட் வந்து உங்களுக்கு புக் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க சென்னையில போயிட்டு அதே டேட் அண்ட் டைம்ல நீங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து இன்டர்னலா சென்னையில இருந்து டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அது மாதிரி இன்னும் சில லொகேஷன்ஸும் இருக்கு. அங்க டிராபாக்ஸ் பண்ணீங்கன்னா 1200 rupees எக்ஸ்ட்ரா தரணும். அங்க டிராபாக்ஸ் போட்டாலும் அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. மத்தபடி விசா இன்டர்வியூ ப்ராசஸ் எப்பயும் போலதான். அதுல எந்த சேஞ்சஸும் இல்ல. விசா இன்டர்வியூக்கு I-797 தான் கண்டிப்பா எடுத்துட்டு போகணும்னு முன்னாடி சொல்லியிருப்பேன். பட் டிபெண்டன்ஸ் H4 இன்டர்வியூக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருந்தாலும் சரி எக்ஸ்டென்ஷனா இருந்தாலும் சரி இனிமே வந்து ஸ்பௌஸோட பாஸ்போர்ட்டோட காப்பியும் வாங்கிக்கோங்க. அதாவது ஸ்பௌஸோட பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் அண்ட் லாஸ்ட் பேஜ் எங்கெல்லாம் விசா ஸ்டாம்ப் ஆயிருக்கோ அந்த பேஜஸ் அதை வந்து எடுத்துட்டு போய்க்கோங்க. முன்னெல்லாம் I-797 காப்பி இருந்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் H4 இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் டைம் போறவங்களுக்கா இருந்தாலும் சரி எக்ஸ்டென்ஷனுக்கு போனாலும் சரி ஸ்பௌஸோட விசா காப்பி கேட்கறாங்க. உங்களுக்கு ஸ்பௌஸ்க்கு வந்து ஸ்டாம்பா இருக்க விசா காப்பி வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்டர்வியூல வந்து ஸ்பௌஸோட விசா காப்பி இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து 221G மாதிரி கொடுக்குறாங்க. 221Gனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸிங். உங்ககிட்ட டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அதில் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க டாக்குமெண்டேஷன் உங்க ஸ்பௌஸ் கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து சென்ட் பண்ணணும். இமெயில் சென்ட் பண்ணா அதை ரிவ்யூ பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் விசா அப்ரூவல் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்க ஸ்பௌஸ் யூஎஸ்ல இருக்காங்க, விசா ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுன்னா புது அப்ரூவல் இருந்துச்சு I-797 அப்ரூவல் இருந்துச்சுன்னா அந்த டீடைல்ஸ் சொல்லிக்கோங்க. ஆல்ரெடி விசா எக்ஸ்பயர் இருக்கு பட் ஹஸ்பண்ட் வந்து வேலிட் I-797 வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இதனால ப்ராப்ளம் ஒன்றும் ஆகாது. அவங்க ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணிடுவாங்க. மற்றபடி ப்ராசஸ் எல்லாமே முன்னாடி வீடியோஸ் போட்டிருப்போம்ல அதுல இருக்கதான். வேற எதுவும் சேஞ்ச் கிடையாது. அது மாதிரி விசா பாஸ்போர்ட் ட்ராக்கிங்க்கும் அதே சேம் ப்ராசஸ் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.